அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா மலையக பகுதிகளெல்லாம் கல்வி கற்பித்திருக்கின்றார். தனக்கு ஒரு பாடசாலையை தாருங்கள், தான் அரசியலை விட்டு போகிறேன் என்று சொல்லி உணர்ச்சி பெருக்காக கூறுகின்றார். உண்மையிலே ஒரு நாட்டின் ஆணிவேர்களாக இருப்பது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களால் தான் நாடே உருவாக்கப்படுகின்றது. அந்த அர்த்தப்பட அர்ச்சனா ராமநாதன் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். மலையக பகுதியிலே அவர் வேலை செய்கின்ற காலத்தில் அர்ச்சனா ராமநாதனுடைய சுராட்சியமான பல சம்பவங்களை சொல்கின்றார். அதாவது 10 வருட காதல், அது ஒரு காதல் கடத்தலும் தொடங்கியது, அதற்கான நேரம் பெறுகிறது, நான் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். உண்மையில் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அர்ச்சனா ராமநாதன் கூறுகின்ற அந்த கருத்துக்களத்துக்கு வருவோம். படிப்பிற்காக ஒரு பாடசாலையை தாருங்கள், படிப்பிப்பதற்காக ஒரு பாடசாலையை தாருங்கள், அரசியலை விட்டு போய்விடுகின்றேன். எனது வகுப்பில் இருந்தவர்கள் இப்போது கண்டி வைத்தியசாலையில் இருதய சிகிச்சை நிபுணர்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மலையகத்துக்கான காதல் அது, மலையகத்திற்கான காதல் அது. கட்டன் டன் பேராக இருக்கட்டும், தலவா கொல்லியாக இருக்கட்டும், நோ ஊடாக இருக்கட்டும், மஸ்கலியாவாக இருக்கட்டும், மல்லிகைப்பூ சந்தியாக இருக்கட்டும், மாணிக்க பிள்ளையார் கோவில் படிகளில் நாட்கணக்காக உட்கார்ந்திருக்கின்றேன். இரவில் வரும் நைட் மைல்களுக்காக மணித்தியால கணக்காக கட்டன் புகையிரத நிலையத்தில் மலைக்குள் ஒதுங்கி குளிரில் நடுங்கியவர் இருந்திருக்கின்றேன். இரவு பகல் பாராமல் உயிரியல், ரசாயனவியல், பௌதீகவியல் குமரன் சார், குணசீலன் சார், மகேஸ்வரன் சார், கங்காதரன் சார் அவர்களையெல்லாம் மலையகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றேன். ஒரு காலத்தில் மக்கள் திரண்டு மலையகத்தை விட்டு போக வேண்டாம் என்று கெஞ்சும் அளவுக்கு உயர் தரத்திற்கு உயிரியல் படிப்பித்திருக்கின்றேன். எல்லா வரலாறும் காதலோடு பின்னி பிணைந்தது. இரவு வீடு புகுந்து அட்டகாசம் பண்ணிய ரவுடிகளை எல்லாம் மக்கள் சேர்ந்து பிணைந்தெடுத்த வரலாறுகள் இருக்கின்றன. சொல்லுகிறேன், ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன். அதனால் தான் சொன்னேன், நான் மலையகத்துக்கு வருவேன் என்று. அங்கே ஒவ்வொரு மலையகத்திலும் தேயிலை தோட்டமும் ஒரு காலத்தில் என் மூச்சுக்களை சுமந்தது. போன இடமெல்லாம் காதல் இருக்கின்றது, சற்று ரணமானது. போன இடமெல்லாம் காதல் இருக்கின்றது, சற்று ரணமானது தான். ஆனால் உண்மை காதல் 10 வருட காதல். அந்த காதல் கதை ஒரு கடிதத்துடன் ஆரம்பிக்கின்றேன், சொல்கின்றேன் காலம் பெறுகின்ற போது.